டிப்ஸ் நம்ம 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். தோசைகளை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட உங்களுக்கு நீட்டாக இருக்கும் தோசைகள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அகல் விளக்கை வந்து கவுத்து போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா, அந்த ஓரங்களில் வந்து பிடிச்சிருக்கும் இல்லைங்களா, அந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரி. ஸோ அந்த தோசை மாவு வந்து ரொம்ப காஞ்சி காஞ்சி நம்ம 4 படம் சுட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலுமே போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சு தேய்க்கும்பொழுது அந்த லேயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க. அடுத்தது நான் வந்து ஃபைனலாக சோப் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற விம்பா சோப் அதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதே அகல் விளக்கை வச்சு ஃபுல்லாக மறுபடியும் தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு தேய்க்கிறதுக்குமே ரிமூவ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அழுக்கெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்றது உங்களுக்கு கீழே டைல்ஸில் மார்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஈஸியாக. சென்டரில் மட்டும் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த தோசை சுடுற இடத்துல வந்து உங்களுக்கு கீரல் விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தோசை வந்து நல்லா வராது. ஸோ அதனால் இந்த ஓரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இந்த அகல் விளக்கை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். சென்டர் போர்ஷனை நம்ம நார்மலாக வந்து ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்து அழகாக வந்து இந்த மாதிரி பிடிச்சி நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் பிடிச்சிருக்க அந்த பிசுப்பு தன்மை எல்லாமே ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் தோசைக்கல்லே பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து சூப்பராக ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தோசைக்கல்லை பொறுத்தவரை ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை சுத்தமாக வராது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். தோசை